ஹாய் ஆல், வெல்கம் டு காவ்யா மித்ரா vlog. இந்த வீடியோவில் நம்ம அந்தமான் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அந்தமான் ட்ரிப்பு போயிருந்தோம். அக்டோபர் மந்த் பேக்கேஜ் ட்ரிப்பாக தான் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 1ஓட அந்தமான் vlog தான். நாங்கள் அந்தமானுக்கு கிளம்புறதுக்கு சேலம்லேருந்து பெங்களூருக்கு நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் ஒரு 6:30க்கு பெங்களூர் ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து தான் எங்களுக்கு அந்தமானுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. லைக் ஒரு 11:30க்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 6:30க்கு என்ன பண்ணோம், ஒரு வழியாக 6:30 ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு 1 hour ட்ராவல் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட். ரொம்ப நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே நாங்கள் செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். லாஞ்சில் எங்களுக்கு ஆக்சஸ் இருந்தனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், விஸ்தாரா ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டே 1 எங்களுக்கு பேக்கேஜ் டூர் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்தமான் ரீச் ஆனதுக்கப்புறம் செல்லுலர் ஜெயில் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிளேஸு. அதுக்கப்புறம் நியர்பை கார்பின் காவ் பீச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டே 1ஓட பேக்கேஜ் எங்களுக்கு ட்ரிப்பு டீட்டெயில் இதுதான். ஸோ நாங்கள் ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே லன்ச் கொடுத்துருவாங்க. இப்போ இருக்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தது கிட்ஸு மீலு. இதுதான் கிட்ஸு மீலு. பாஸ்தா, அப்புறம் ஒரு கேக், ஒரு டெசர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பன்னு வித் பட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அடல்ட்டுக்கு வெஜ் ஆர் நான்வெஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் விஸ்தாராவில் ஃபுட்டு ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நாங்கள் எங்கே போனாலும் மேக்ஸிமம் விஸ்தாரா தான் புக் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. கிட்ஸு மீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடல்ட் மீலை தவிர. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்தமான் நாங்கள் ரீச் ஆக ஒரு 15 minutes இருக்கும். இந்த வியூ அந்த 15 minutesக்கு முன்னாடி எடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஐலாண்டுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலேருந்து வியூ பார்க்கும்போது. ஆக்சுவலி என்னால் இது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. 2 பக்கமும் உங்களுக்கு வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து செல்லுலர் ஜெயில் போனோம். செல்லுலர் ஜெயில் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது பேக்கேஜ் டூர் அவங்களே எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஜெயில், அந்தமான் ஜெயில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்குலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க அந்தமானில் ஜெயில் இருக்குது, எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு. ஸோ எனக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இது உள்ளே போனேன். இதுதான் ஓவர் வியூ. வெளியே இருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஜெயிலு. ஸோ ஈவினிங் டைம் தான் நாங்கள் போனோம். ஒரு 4 o'clock எங்களை அங்கே இருக்க சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஜெயிலு. ஸோ ஃபுல் ரோவே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன ரூமு, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் புதுசாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்களா. ஸோ நாங்கள் உள்ளே போய் பொறுமையாக சுற்றி எல்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குது. அங்கே நிறைய ஸ்டோரிஸும் அவங்க சொன்னாங்க. இந்த சின்ன ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் மேக்ஸிமம், ஒரு 10 to 12 பேர் இருப்பாங்களாம். இந்த மாதிரி தான் எல்லா 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 ஃப்ளோர்லேயுமே இதே மாதிரி உள்ள ரூம் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரு, அப்புறம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ரூம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டெரஸ் ஆஃப் த ஜெயில். லைக் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் பார்த்திங்களா, ஓடுவாங்கள்ல பீச் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலோட ஓவர் வியூ, அதோட மேப்பு மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. இது தூக்கில் மாட்டுறதுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் செல்லுலர் ஜெயிலு. ஸோ நாங்கள் அடுத்து வந்தது பார்த்திங்கன்னா கார்பின்ஸ் காவ் பீச்சு. இது ஒரு நார்மல் பீச் மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. மேபி ஃபஸ்ட் டேனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் அப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் சில பல ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய டே 1ஓட அந்தமான் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜெயிலும் சரி பீச்சும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2ஓட அந்தமான் vlog பார்க்கலாம். தேங்க்யூ.